ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ओम्। 25வது ஸ்லோகத்துல ஆத்மா அப்படிங்கிறது புலன்களுக்கு எட்டாதது அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்யக்தக அப்படின்னு ஆத்மா புலன்களுக்கு எட்டாது. ஆனா புலன்கள் ஆத்மா இருக்கிறதுனால தான் பாக்குது, வேலை செய்யுது. அதை மறந்துடக்கூடாது. உபனிஷத்து சொல்லும் போது அத தெளிவா சொல்லுது. நைனம் ஏன சக்ஷூஹும்சி பஷ்யதி அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. கண்களால எதை பார்க்க முடியாதோ, ஆனா எதனால கண்கள் பார்க்குதோ, காதால எதை கேட்க முடியாதோ, எதால காது கேக்குதோ அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டுட்டே போகுது உபனிஷத். அத ஞாபகத்துல வச்சுக்கணும். கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஒருத்தர் இப்படிதான் சொன்னார், கீதையெல்லாம் படிச்சு பார்த்தா ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல போல இருக்கு அப்படின்னு முடிவு வந்தாரு. காரணம் என்ன? குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, ஆத்மாவை பார்க்க முடியாது, அந்த இடத்துல நிறுத்திட்டாரு, புஷ்டா வச்சுட்டாரு. உபநிஷத் சொல்லுது கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அது இருக்கிறதுனாலதான் கண்ணு பாக்குது. அந்த ஸ்டெப்ப கோட்டை விட்டா இந்த குழப்பம் வரும். அடுத்தது, சரி புலன்களாலதான் பார்க்க முடியாது, கிரகிக்க முடியாது, அனுமானத்தினால பார்க்கலாமா அப்படின்னா அனுமானத்தினாலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அது நமக்கு அந்நியமான பொருள் இல்லை, இன்னொரு பொருள் கிடையாது. இன்னொரு பொருளா இருந்தா நாம அத பார்க்கலாம். இப்ப இது டப்பா, இந்த டப்பா என்ன விட்டு இன்னொரு பொருள், அதை நாம் பார்க்கலாம், அத புலன்களால அறியலாம். இன்னொரு பொருள் அப்படி அறியலாம், ஆத்மா அப்படி இல்லை, நாம் தான் அது. அதனால அத அனுமானத்தினால மனசினால அறிய முடியாது. எது இருந்தா புலனறிவும் எண்ணங்களும் சாத்தியமோ, எது இல்லாட்டா புலன்களோ எண்ணங்களோ வேலை செய்யாதோ, அதுதான் ஆத்மா அப்படிங்கிறதுனால. இந்த 2வது பாயிண்ட கோட்டை விட்டுறக்கூடாது. கோட்டை விட்டா கதை கந்தலாயிடும். அடுத்தது அவிகாரியக அப்படின்னு மாறாதது அப்படிங்கிறதும் பார்த்தோம். பாலு தயிரா மாறும், அது விகாரியம். ஆனா ஆத்மா அப்படி ஒண்ணு இன்னொன்னா மாறாது அப்படிங்கிறதுனால அவிகாரியம். நாம இப்போ சந்தோஷமா இருந்தோம், அப்புறம் துக்கப்பட்டோம், இல்ல இப்போ துக்கப்பட்டோம் பிறகு சந்தோஷமா இருந்தோம், அது நமக்கு வரலாம். ஆத்மாவுக்கு அந்த மாதிரி கிடையாது. நாம அறியாமையினால நம்ம கிட்ட நடக்கிறத எல்லாம், இந்த ஜீவாத்மாட்ட நடக்கிறத எல்லாம் ஆத்மாவுக்கு மேல நடக்குதுன்னு நினைக்கிறோம். இப்போ இது எப்படின்னா, நாம ஒரு மஞ்ச கண்ணாடியில நம்மளை பாக்குறோம், நம்ம மஞ்சளா இருக்கிற மாதிரி பாக்குறோம். ஒரு சிவப்பு கண்ணாடியில பாக்குறோம், அதாவது நம்ம பாக்குற கண்ணாடியை சொல்றேன், இந்த கண்ணாடியை சொல்லல. முகம் பாக்குற கண்ணாடி அது ஒரு குழி ஆடியா இருந்தா ஒரு விதமா காட்டும், குவி ஆடியா இருந்தா இன்னொரு விதமா காட்டும், துண்டு துண்டா இருந்தா பலதா காட்டும். இது மாறல, ஒரிஜினல் மாறல, தோற்றத்துல மாற்றங்கள் இருக்கு. அது மாதிரி ஜீவாத்மாவாக இருக்கும் போதுதான் அந்த மாற்றங்கள் இருக்கே தவிர ஒரிஜினல்ல மாற்றங்கள் இல்லை. ஆனா நாம அறியாமையினால
நாம தான் மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அடுத்தது, ஆத்மாவுக்கு குணங்கள் கிடையாது. இப்போ நீங்க குணங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா சில சமயங்கள்ல இடையிடையே சச்சித் ஆனந்தம் பிரம்மன்னு சொல்றீங்க. அப்ப சச்சித் ஆனந்தம் குணம் இல்லையா அப்படின்னா, சச்சித் ஆனந்தம்ங்கிறது குணம் இல்ல, அது ஆத்மாவினுடைய லட்சணம். எந்த ஒரு பொருள் அதுக்கு சில குணங்கள் இருக்கும்போது அந்த குணங்கள் மாறலாம். ஒரு உதாரணத்துக்கு பஞ்சு இருக்குது. இந்த பஞ்சுல நீங்க காவிய மூக்குனா அது காவி, நீலத்தை மூக்குனா அது நீலம், பச்சைய மூக்குனா அது பச்சை, சிவப்ப மூக்குனா அது சிவப்பு. பஞ்சு வெள்ளையாதான் இருக்குது. ஆனா அதுல நீங்க குணங்களை சேர்க்க முடியும், எடுக்க முடியும். இதை ப்ளீச் பண்ணிட்டா பழையபடி பஞ்சு அதனுடைய ஒரிஜினல் குணத்துக்கு நிறத்துக்கு வந்துடும். அப்போ பஞ்சினுடைய குணம் பச்சை நீலம் சிவப்பெல்லாம் இருக்கலாம். ஆனா பஞ்சினுடைய சொரூபம் என்னது? அது இழைகளால் ஆனது, வெள்ளை. அதே மாதிரி ஆத்மாவினுடைய சொரூபம் அச்சச்சிதானந்தம், குணம் கிடையாது. ஒரு பொருளுடைய சுபாவம் வேற, குணம் வேற அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சச்சிதானந்தம் மூணா அப்படின்னா அது மூணும் கிடையாது. விசார சாகரம்னு ஒரு நூல் உண்டு. அது ஒரு அருமையான புஸ்தகம், தமிழ்ல கூட கிடைக்குது. அதுல ரொம்ப சுவாரஸ்யமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. இப்போ சத்து எதுவோ அதுதான் சித்து, எது சித்தோ அதுதான் ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது அதனுடைய லட்சணம், வரையறையை தவிர, அதனுடைய சுபாவமே தவிர குணம் கிடையாது. இது ஒரு வித்தியாசத்தை நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஒருவேளை சத்து அப்படிங்கிறது அதனுடைய குணமா இருந்தா அது எந்த வஸ்துவினுடைய குணம்? ஏன்னா ஒரு குணம்ங்கிறது பல வஸ்துல இருக்கலாம். எந்த வஸ்துக்கு குணம்ங்கிற கேள்வி கேட்டா, எந்த பொருளுக்கு அது அட்ஜெக்டிவ், அடைச்சொல் அப்படின்னு கேட்டா ஒரு பொருளை நம்மளால காட்ட முடியாது. அதனாலேயும் அது ஒரு குணம் இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். மாறுதலுக்கு எது உட்படுதோ அதுக்கு குணங்கள் இருக்கணும். எதுக்கு குணங்கள் இருக்குதோ அது மாறலாம். இன்னொன்னு, அது காலத்துக்கு உட்பட்டதா இருந்தாலும் மாறலாம். ஆனா ஆத்மா அப்படிங்கிறது குணத்துக்கு குணமும் இல்லாதது, காலத்துக்கு உட்படாதது. அதனால ஆத்மா மாறாது, அதாவது அவிகாரியம். அவிகாரியோ அயம் உச்சியத்தே சொல்லப்படுகிறது. யாரால அப்படின்னா சாஸ்திரம் தெரிஞ்சவங்களால, பெரியவங்களால சொல்லப்படுது. இவ்வளவும் கேட்ட உடனே, இவ்வளவு நாளும் நான் என்ன பத்தி சோ அண்ட் சோ, இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு அம்மா, இன்னாருக்கு சகோதரி, இன்னாருக்கு அத்தை, இன்னாருக்கு சித்தி, இன்னாருக்கு பெரியம்மா, இப்படி எல்லாம் நம்ம நம்மளை பத்தி நினைச்சு வச்சிருந்தோம். நான் இந்த உடம்பு, மனசு, இந்திரியங்கள் இதனுடைய ஒரு சேர்க்கை. அப்படி நினைச்சதுனால மரண பயம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் அதை செய்தேன், எனக்கு இந்த அனுபவம் வந்தது, நான் சுகப்படுறேன், நான் துக்கப்படுறேன், இப்படி எல்லாம் ஒரு பிள்ளையார் சுழியே குழப்பமாங்க. அந்த
நான் இந்த உடம்பு அப்படிங்கறதுல தொடங்கி இந்த குழப்பங்கள் எல்லாம் நமக்கு வருது. ஆனா நாம இதெல்லாம் இல்ல, நாம சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கவலை வராது, துன்பம் வராது. அதான் பகவான் சொல்றாரு, தஸ்மாத் ஏவம் விதித்வா, இப்படி ஆத்மஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டாயானால் உனக்கு கவலை வராது. தெரிஞ்சுக்கிட்டு கவலை இல்லாம இருக்கிறாரு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கிட்டாயானா உனக்கு கவலை வராது. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பூனைக்கு பயந்து ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஒளிச்சிருந்தவன் கதை. எனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எனக்கு தெரியும் நான் மனுஷன்னு, நாய்க்கு தெரியுமா நாய் என்ன பூனை நினைக்கலாமே அப்படிங்கிறது மாதிரி அர்ஜுனன் பீஷ்மர் துரோணர் எல்லாம் சாவாங்க அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணன் சொன்னாரு, இல்ல அப்படி அவங்க எல்லாம் சாக மாட்டாங்க. அந்த ஜீவாத்மா பீஷ்மர் துரோணர் பேர்ல வந்த ஜீவாத்மா அப்புறம் இன்னொரு உடம்பு எடுக்கும், வேற வேற இடத்துல வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நீ அவங்கள உடம்புன்னு நினைச்சாலும் அவங்க திருப்பி திருப்பி இன்னொரு உடம்பு எடுக்க போறாங்க, அப்பவும் நீ வருத்தப்பட வேண்டியது இல்லை. அதனால நித்தியமான ஆத்மாவை பத்தி நான் வருந்தில்ல. ஆனா பீஷ்மர் துரோணருங்கிற உருவம் இல்லாம போயிருவேன், அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தம் அப்படின்னு ஒருவேளை அர்ஜுனன் சொன்னால், ஆத்மாவை பத்தி எனக்கு வருத்தம் இல்ல, அனாத்மாவை பத்தி தான் வருத்தம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னால், அனாத்மாவை பத்தி வருந்துறதும் வேஸ்ட் அப்படிங்கறதான் 26ல பகவான் சொன்னார். ஒருவேளை நீ எப்பவுமே பிறந்து இறக்குறதுன்னு நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன், வேற யாருக்கு கேக்கு? எனக்கு தெரியாது.
சரியா இது தொடர். மத்தவங்க யாரும் உள்ள வர முடியாம இருக்கிறாங்களான்னு தெரியலையே. இப்ப ஒரு பேர் தான் இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப புதுசா எல்லாம் கட் பண்ணிட்டு திரும்ப வந்தா வரலாம். ஆமா, நான் வெளியே போயிட்டு வரேன், எப்படி நடக்குதுன்னு ஆமா. பாப்போம். ஆமா. இன்னொரு சிஸ்டத்துல வரேன். இந்த சிஸ்டத்துல திருப்பி திருப்பி இப்படி ஆகுது. நான் இன்னொரு சிஸ்டத்துல வரேன். இந்த பிரச்சனை சிஸ்டத்தினாலயா என்னன்னு பாத்துருவோம். சரி சாமி. நான் இப்ப புதுசா வந்ததுனால உள்ள வந்தது. அதான் நான் மட்டும் தானே இருக்கேன். இப்ப கேக்குதா? ஹரியோம். சின்னமணிஜி பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மத்தவங்க ஆனா வராங்களான்னு பாப்போம். நேம் வந்து எனக்கு பேர் மட்டும்தான் இருக்கு இப்போ. என் வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியுது, உங்க பேசுறதும் கேக்குது. சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். மத்தவங்க உள்ள வர முடியுதா பாப்போம். எனக்கு கேட்கல சாமிஜி, எனக்கு வரல, அவங்களுக்கு மட்டும்தான் வருது. நீ திரும்ப லாகின் பண்ணி பார்த்தேன். இல்ல இதுல யாரெல்லாம் லாகின் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா சின்னமணி மட்டும்தான் இருக்கு. அது எப்படி? அவங்களுக்கு லாகின் பண்ண முடியலையா? ஆமா, லாகின் பண்ணாலும் திரும்பியும் அந்த சுத்திட்டு இருக்கு. நான் அப்போ வெளியே போயிட்டு வரேன். சரி. கிளாஸ் நிறுத்திட்டு திருப்பி தொடங்குறேன். ஆமா ஆமா.